ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விஃப்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி வந்து வேரி ஆகுது, டவுன் த குரூப் அண்ட் அக்ராஸ் த பீரியட் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ வில் see it for a period. Okay, so now let's take the example of a second period: lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine. Okay, if you see in the extreme left hand side we have metal, right hand side non metals இருக்கு, and centerல we have metalloid. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? மெட்டாலிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிறதுக்கு அதிகமாக மெட்டாலிக் கேரக்டர் இருக்குது, சென்டரில் பாதியாவது மெட்டாலிக் கேரக்டர் இருக்குது, ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு மெட்டாலிக் கேரக்டரே இல்லை. அப்போ மெட்டாலிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் மெட்டலாய்ட்? விச் ஹேஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஓகே, ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரெண்ட். ஓகே, the metallic characters decreases, it will decreases as we move from left to right in your period. Okay, what will be the reason behind that is the effective nuclear charge வந்து increase ஆகிட்டே போகுது. அட்டாமிக் சைஸ் படிக்கும்போது தான் பார்த்தோம், effective nuclear charge வந்து பீரியடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால ஏன் வந்து மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் ஸ்டடிட் தட் இன் சாப்டர் 3 மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் மெட்டல்ஸ் ஹேஸ் a tendency to lose electron and non-metals has a tendency to gain electrons. since effective nuclear charge வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது? ஈஸியாக லூஸ் பண்ண முடியாது. சின்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக லூஸ் பண்ண முடியாதனால மெட்டாலிக் கேரக்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. லித்தியம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக அதோட எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃப்ளோரின் கிட்ட பாருங்கள், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸை ஈஸியாக லூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? மெட்டாலிக் கேரக்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன் ஏ பீரியட் அண்ட் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் த மெட்டாலிக் கேரக்டர்ஸ் வில் டிக்ரீஸ். ஓகே, பிகாஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். ஸோ த டெண்டன்சி டு லூஸ் த எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் ஸோ என்ன சொல்கிறோம்? மெட்டாலிக் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது moving from left to right in a period. So that is what I have written here. Just copy it in your notebook. As effective nuclear charge acting on the valence electron increases across a period, the tendency to lose electron decreases. Hence the metallic property will decrease from left to right in a period. Next, so down the group என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, but down the group the effective nuclear charge experienced by the valence shell electrons is decreasing because the electrons are further away from the nucleus. Okay, electrons வந்து பார்த்தீங்கன்னா they are further away from the nucleus. You have discussed this also. Okay, so we have studied that in a group. Okay, let us suppose we take the first group. Okay, wow. So lithium, sodium, potassium, rubidium, சீசியம், ஃப்ரான்சியம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லித்தியமில் வந்து எத்தனை ஷெல் இருக்குன்னு படிச்சிருக்கீங்க? 2 ஷெல். சின்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 2,1, 2 ஷெல் இருக்குது. ஸோ வில் ஜஸ்ட் ட்ரா த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ பாருங்கள் 2 ஷெல். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்கள் நியூக்ளியஸ் கிட்டக்க இருக்குது. கரெக்டாக? அப்போ இதை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் 2,8,1. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3rd ஷெல்லில் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது. since the valence electron is there in the 3rd shell. ஓகேவா? வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3rd ஷெல் இருக்கிறதுனால இது நியூக்ளியஸ் கிட்டேருந்து தூரமாக இருக்குது 3rd ஷெல். அப்போ கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கம்பேர்ட் டு லித்தியம். ஓகே, ஆனால் அது பொட்டாசியம் பாருங்கள், அதை விட இன்னும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,8,1. ஸோ 4th ஷெல்லில் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. 4th ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஃபர்தர் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். ஸோ யூ கேன் ஈஸிலி ரிமூவ் தட் எலக்ட்ரான். சின்ஸ் டெண்டன்சி டு லூஸ் த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது? ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டர்ஸ் வந்து டவுன் த குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ விச் எவர் இஸ் தேர் at the bottom of the group they are going to be very very strong metal. Okay, so understand this point very clearly, that the down the group the effective nuclear charge experienced by the valence shell electrons is decreasing because the electrons are further away from the nucleus. Hence the metallic character will be increasing down the group. So obviously non-metallic characters வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும். Okay, you have studied that the non-metals are electronegative, that they tend to form bond by gaining electrons. Okay, they have the tendency to gain electron. So non-metallic character increases across a period and decreases down the group. Why? Because you can see in a period you can see the fluorine, they have a very high effective nuclear charge. அப்போ ஈஸியாக கெயின் பண்ணிக்கிற எலக்ட்ரான்ஸை ஈஸியாக என்ன பண்ணி வச்சுக்க முடியும்? கிட்டக்கே வந்து பிடிச்சி வச்சுக்க முடியும். அப்போ ஈஸியாக கெயின் பண்ண முடியுதுன்னா அது வந்து வெரி குட் நான் மெட்டல் தானே. ஸோ அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, தென் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த நேச்சர் ஆஃப் ஆக்சைட், யூ ஹேவ் ஸ்டடிட் தட் இன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் த மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் பேசிக் இன் நேச்சர், நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஸோ அப்போ இந்த லித்தியம் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும். கண்டிப்பாக லித்தியம் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும். ஃப்ளோரின் வந்து நான் மெட்டல், அது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அசிடிக். அப்போ வந்து பாருங்க நேச்சர் ஆஃப் ஆக்சைடு என்ன ஆகுது, அசிடிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் எ period the acidic character of the oxide increases. Okay va, the nature of oxide becomes more acidic across a period and less acidic. Okay, that is more basic down a group. Okay va, so if you see in the same group, okay, same group la பார்க்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸோ கீழே தான் பாட்டமில் தான் என்ன இருக்குன்னு சொன்னேன், இந்த ஸ்ட்ராங் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்குது. மெட்டல்ஸ் ஸ்ட்ராங் மெட்டல்ஸ் வந்து பாட்டமில் தான் இருக்குது. அப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய மெட்டல் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசிக்காக இருக்கும். ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி மோர் பேசிக். ஸோ ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட். த நேச்சர் ஆஃப் ஆக்சைடு வந்து இட் பிகம்ஸ் மோர் அசிடிக் அக்ராஸ் அ பீரியட் அண்ட் மோர் பேசிக் டவுன் எ குரூப். ஓகே, next the elements which have both metallic and non-metallic characters தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா செமி மெட்டல்ஸ் இல்ல மெட்டலைட்ஸ் சொல்லுவீங்க. அது எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஆன்டிமோனி, ஜெர்மானியம். ஓகே, zigzag line வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள்ஸ் மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் செப்பரேட் பண்ணும். யூ வுட் ஹவ் சீன் இன் யூர் புக். ஓகே, ஸோ புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸையும் வந்து ஒரு zigzag line போட்டு உங்க பீரியாடிக் டேபிளில் வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. யூ கேன் சி தட். ஓகே, இந்த zigzag லைனுக்கு யூ கேன் சி ஹியர் zigzag லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் நான் மெட்டல்ஸ். இந்த ரோஸ் கலர் இருக்கிறது தான் மெட்டலைட். ஓகே, விச் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் சாப்டர். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் சாப்டர், do let me know in the comment section, and we also have WhatsApp group and Telegram group for that purpose. So you have to join there also. Okay, we'll meet you there in the next lesson. Until then, bye bye.